ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். குருவும் சத்குருவுமான சிவபகவானுக்கு நன்றி. ஓம் சாந்தி. இப்போ கலியுகம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? யுகங்கள் 4: சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுக கடைசியில் சங்கம யுகத்தில் நம்ம பயணிச்சுட்டுருக்கோம். இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது ஆத்மாக்களுக்கான ஒரு வாய்ப்பு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அதை தவற விடக்கூடாது. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? இப்போ சத்தியுகத்தில் தூய்மையான ஆத்மாக்களாக பஞ்ச விகாரங்கள் அற்று மும்மலங்கள் அற்று வாழ்ந்து வந்துருந்த இந்த ஜீவாத்மாக்களானது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா பல கோடி மக்களாக பெருகிடுது. 9 லட்சம் பேர் வித்தாக சத்தியுகத்தின் வித்தாக விதைக்கப்படுறாங்க. முதல்ல இறக்கப்படுறாங்க. அப்புறம் பல்கி பெருகி அது ஒரு இதில் முடியறது. 1 கோடி அது மாதிரி முடியுது. அப்புறம் இந்த 1 கோடியிலேருந்து திரேதாயுகம் ஆரம்பிக்கிறதா, அப்போ அது 33 கோடியாக முடியறது. இப்போ வரும்போது தூய்மையாக நம்ம பார்த்திங்கன்னா நெல்லில் பார்த்திங்கன்னா விதையில் நெல் எடுத்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் குட் குவாலிட்டியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த வருஷம் பயிராகிறதுல நல்ல முத்தின நல்ல தரமாக மிகுந்த அப்படிங்கிற மாதிரி இதை விதை நெல்லுன்னு வச்சுருப்பாங்க. அப்படி நமக்கு நம்ம நெல் பதம் நல்லபடியாக இல்லை அப்படின்னு தோணுனா சொசைட்டியில் போய் விதை நெல்லுன்னு வாங்கி எடுத்து வைப்பாங்க. அதை தான் அடுத்த வருஷத்துக்கு விதைப்பாங்க. இப்போ ஒரு அரை மூட்டை நெல்லை தூவி விதைக்கும்பொழுது அதுவே என்ன ஆகிடுறது, 15 மூட்டை, 20 மூட்டை, 30 மூட்டைன்னு அது நமக்கு விளைந்து பயனளிக்கிறது. எனக்கு ஒரு கதிர் விளைஞ்சு நெற்கதிர் விளைஞ்சு நிற்கும்போது பார்த்தா ஒரு கதிர்லேயே 50-60 நெல்மணிகள் கிடைக்கும். ஒரு நெல்மணியில் 50-60 நெல்மணி, 100 வரைக்கும் 50-60 நெல்மணி கிடைக்கிறது. அந்த மாதிரி தான் மனிதர்களும் ஒரு வித்தை விதைக்கும் பொழுது அதுலேருந்து அது மாதிரி அப்போ அந்த 50-60 பேர்லேருந்து ஒரு வித்துலேருந்து அது மாதிரி ஒரு விதை விதைக்கும்போது அவங்களுக்கு அவங்க உற்பத்தி செய்கிற குழந்தைகள் 5 10 அந்த பீரியட்லாம் அப்படித்தானே இருந்தது. அந்த மாதிரி இந்த துவாபர யுகத்தில் தான் இந்த பாப்புலேஷன் பெருகிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப பெருகிப்படுத்து. அதாவது பாதி, இந்த சிருஷ்டியுடைய பாதியில் 33 கோடியாக இருந்தது. மீதி பாதியில் என்னாச்சு, இப்போ இன்றைக்கி 800 கோடி வந்திருக்கு. 33 கோடி ஒரு டபுள் ஆச்சு, த்ரிபிள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 10 டைம்ஸ் ஆச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. 300 கோடி தான் இருக்கணும். 330 கோடி அது மாதிரி தானே இருக்கணும். ஆனால் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 மடங்கு பெருசாயிடுச்சு இல்லையா? அந்த அளவுக்கு பல்கி பெருகிடுச்சு. 30-40 மடங்கு பெருகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பெருகியிருக்கு. இப்போ இதுதான் எப்படி இந்த சிருஷ்டி மரம் எப்படி நிறையா இலைகளை கொண்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது முதல்ல 2 இலைகள் தான் ஒரு செடியில் துளுத்து வருது. அப்படியே அது பல்கி பெருகிறதுங்கிற மாடலில் இந்த விதைக்கப்பட்ட விதை நெல்லான அந்த 9 லட்சம் பேர் தான் இன்றைக்கி 800 கோடியாக இருக்கும். ஒரு சமயம் இந்த சிருஷ்டியுடைய எண்கார்டு போடுவாங்கல்ல, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலியுக வாழ்க்கைக்கு போடும்போது கூட அது 9,90,00,000 கோடியாக பேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? புரிதல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இனி காலம் செல்லாது. என்னென்னா கலியுகம் அப்படிங்கிறது முடிவடைய போகிறது. சத்தியுகம் அப்படிங்கிறது தொடங்க போகிறது. இப்போ சத்தியுகத்துக்கான உருவாக்கம் ஆல்ரெடி ஆயின்றிருக்கு. அதுக்கு தான் ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 33 கோடி ஆத்மாக்கள் சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் தேவர்கள், அதாவது தேவதா உலகத்துக்கானவங்க அவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த குட் குவாலிட்டிஸ் இருக்கும்.
என்ன குட் குவாலிட்டிஸ்னால் பஞ்ச விகாரமற்று இருக்கிறது, காமக்ரோத்தமத்த லோபம் இல்லாமல் இருக்கிறது, ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் துறந்தவர்களாக இருப்பது. இப்போ இதுக்கான அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் தான் நடக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் 9 லட்சம் வித்துக்கள் தேவை. வித்துக்கள் ரெடி ஆகிடுச்சு, விதை நெல் ரெடி ஆகிடுச்சுன்னா பயிரிடப்பட்டுடலாம். கரெக்டாக? அதனால் அதுக்கு அந்த சேகரிப்பில் தான் இப்போ எல்லா தளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் எல்லாத்துலேயுமே சத்யுகத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றிணைக்கும் பணியானது நடைபெற்றுருக்கு. இப்போ சத்யுகம் அப்படிங்கிறது தூய்மையின் யுகம், அன்பின் யுகம், உண்மையின் யுகம். உண்மை என்ன அப்படின்னா அன்பு தான். அன்பின் ஆதாரமாக தான் இந்த சத்யுகம் ஆரம்பிக்கப்படுது. அப்போ அங்கே இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள், இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, மல்டிபிள் ஆஃப் தாட்ஸு, நிறைய எண்ணங்கள், நிறையா அதை வாங்கிறது இதை வாங்கிறது, அது மாதிரி செலவு பண்ணுறது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த பொருளாலையும் அவங்கள மகிழ்ச்சி செய்ய முடியாது. அவங்க சுயமாகவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆன்மா சுயமாகவே மகிழ்ச்சியாக இருக்கும். அது பேர் தான் சத்தியுகம். ஏன்னா அது தான் ஆன்மா அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேயே இருக்கும். அதாவது நான் உடல், நான் மனம் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காது. அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது தேவி தேவதைகளின் உலகம். 8 லக்ஷ்மி நாராயணர்கள் ஆட்சி புரியும் காலம் அது. அங்கே பெண்ணுக்கு தான் முதன்மை, ஸ்திரீத்துவத்துக்கு தான் முதல் இடம். லக்ஷ்மி தான் ஆட்சி புரிவாங்க. நாராயணன் அவங்களுக்கு ஒத்திசைவாக இருந்து இந்த களப்பணிகளில், அந்த அரசோட பணிகளில் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம பிரிட்டிஷில் ராணி தானே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, மகாராணி. இப்போ அவங்களுக்கு அவரோட கணவர், அவங்களோட குழந்தைகள்லாம் எப்படி இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆட்சிக்கு உதவி புரிகிறாங்க இல்லையா, சப்போர்ட்டிவ்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ராஜாக்கள், இளவரசர்னு சொல்கிறாங்க. அதுமாரி மகாராணியாக இருக்கிற அந்த லக்ஷ்மியுடைய துணைவனான நாராயணன் மகாராஜாவாக கருதப்படுறாரு. அப்புறம் அவங்க குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க. இப்போ அவங்களோட உறவினர்கள் அது மாதிரி எல்லோரும் இருக்காங்க. அங்கே இருக்கிற அத்தனை எல்லாரும் சத்தியுகத்தில் 1 கோடி பேராக முடிகிறது இல்லையா, 8 நாராயணர்கள் ஆட்சி முடியும்போது அவங்க எல்லாருமே ஒரே மகிழ்ச்சி நிலையில் தான் இருப்பாங்க. அது எப்படி அந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்களோ அதே நிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அனைத்து பிராப்திகளும் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அத்தனை இவங்களுக்கும் கிடைக்கும். எங்கிட்ட இல்லை, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, என் வீட்டில் அது இல்லை, தங்க பீரோ இல்லை, நம்மளுடைய தலைவர் வீட்டில் இருக்குது, அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே பொது உடைமை, கம்யூனிசம், பொது உடைமையாக இருக்கும். எல்லாமே எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவாங்க. யார் ஒருவர் அறிவிலும் முதிர்ச்சியிலும் சிறந்து விளங்குறாங்களோ அவங்க அந்த அரசாட்சிக்கு உரியவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு அதே எப்படி ஜீன் வழியாக வருது இல்லையா. நான் இப்போ ஒரு மியூசிஷியன், நான் ஒரு பாடகி அப்படின்னா என்னோடய ஜீன் வழியாக என் குழந்தைக்கும் அது செலுத்தப்படுற மாதிரி ஒருத்தங்க அரசாட்சி புரியும் போது அவங்க ஜீன் வழியாகவே அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஆட்சிமை வரும். அதுவும் அப்போ அந்த காலத்துலலாம் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா பஞ்சபூதங்களும் எப்படி இருக்குது, ஒத்திசைவாகவே இருக்குது. அப்போ எல்லாமே எல்லா நியமங்களும் கரெக்டாக இருக்கும், மாறாது. இந்த காலம் மாதிரி மாறாது. வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த காலத்தில் வாத்தியார் புள்ள அறிவாளியாகவே இருப்பார். அப்போ ஒரு ராஜாவுடைய, ஒரு ராணியுடைய மகள் எப்படி இருப்பாங்கன்னா அரசாட்சி நன்கு ஆண்டு மக்களுக்கு உறுதுணையாக இருக்குது. சரி, என்னத்தை பெருசாக அரசாட்சி அனுப்புகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு பஞ்சகாலம் வந்தால் தானியங்களை பகிர்ந்து கொடுக்கறது ஒருத்தர் செஞ்சால் தானே ஆளுக்கு அடிச்சுக்காமல் இருக்கும். அதேமாரி ஏதோ ஒரு மழை, இதுமாரி கடுமையான மழை அது மாதிரிலாம் வருது, ஏதோ ஒரு உடம்புக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கு ஒரு லீடர்ஷிப் தான் அது. சரியா? அது மாதிரி அங்கே இருக்கும். எல்லாமே இயற்கையாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். தேனாறு பாலாறு அங்கே இருக்கும். தேனை போலவும் பாலை போலவும் அந்த நீரானது சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவ்வளோ சுவை கொடுக்கக்கூடியதாகவும் சத்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்.
புலியும் மானும் ஒரே தடாகத்தில், ஒரே ஆற்றில், ஒரே குளத்தில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு மனோநிலையானது எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப ஒத்துமையாகவும் ஒன்று ஒன்றை துரத்தி அழித்து உண்ணக்கூடிய தன்மை வந்து சத்தியுகத்தில் கிடையாது. அப்படி இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க, ஆத்ம சிந்தனையோடு இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அங்கே மொய் வைக்க வேண்டாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிடையாது. குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ₹1,00,000 50,000 60,000 1 லேக்குன்னெலாம் நம்ம ஃபீஸ் கட்ட தேவை கிடையாது. நாங்கள் பள்ளிகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அங்கே டாக்டர் இன்ஜினியர் போன்ற படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம். அதாவது அவங்கவுங்களுக்கு இயற்கையாகவே மருத்துவ அறிவு ஒரு சாராருக்கும், கட்டிடம் கட்டுற அந்த அறிவு ஒரு சாராருக்கும், அதை இயல்பாகவே இயற்கையாலேயே அளிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கும் அது அப்படியே ஜீன் வழியாக கடத்தப்படும். அப்போ அவங்க பிள்ளை ஒருத்தர் முதல்ல மருத்துவராக இருக்காருன்னா அவரோட பிள்ளைகள்லாம் தொடர்ந்து, ஏன்னா அவங்க வீட்டில் அந்த மருத்துவ சம்மந்தமான எல்லாமே தான் செஞ்சிட்ருப்பாங்க, பேசிகிட்ருப்பாங்க. அந்த பிள்ளைங்களும் அதுலேயே இருந்து அப்படியே எல்லாமே அப்படி பரம்பரையாக அதில் வருவாங்க. அங்கே வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள், விஷ்ணுவுடைய அம்சத்தினராக வராங்க. அப்போ விஷ்ணுனா என்ன? விஸ்வத்தில் அணுவாக இருப்பது விஷ்ணு அப்படிங்கிற தத்துவம். அந்த அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவின் சாராம்சமாக வந்தாங்க. அதாவது விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தான் பிரம்மா உதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவுடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் படைப்பு உருவாகிறது. தொப்புள் கொடிங்கிறது என்ன? தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்குமான உறவு இல்லையா? இப்போ என்னோடய தொப்புள் கொடியிலேருந்து என்ன வந்திருக்கு? என் குழந்தை வந்திருக்கு. இப்போ விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலேருந்து பிரம்மா அப்படிங்கிற அந்த படைத்தல் வந்திருக்கு. அப்போ அந்த படைப்பு அப்படிங்கிறது இந்த சத்தியோக படைப்பு. இந்த 9 லட்சம் வித்துக்கள் அவங்க வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்களுடைய வம்சத்தினரும் வைஷ்ணவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இப்படி தான் இதெல்லாம் வந்தது. இது வந்து ஜாதியோ மதமோ கிடையாது. முதல்ல படைப்பில் உருவானவங்க விஷ்ணுவின் அம்சமாக வந்ததுனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற, ஸ்ரீ என்றால் மதிப்புக்குரிய என்ற அர்த்தம். சரியா? அப்போ அந்த இறை குழந்தைகள் தான் வந்து முதல்ல வந்து பிறக்கிறது. அந்த 9 லட்சம் பேர் ஆகும்போதே நம்மளுக்குள்ள சின்ன மாற்றங்கள் இந்த ஆத்மஸ்திதியிலேருந்து கொஞ்சம் மைல்டாக விலகிறது. ஒரு 98% தான் ஆத்மஸ்திதி இருக்குது. 2% இது அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இல்லை, இந்த மாதிரி சும்மா மைல்டான மனக்குறைகள், அது மாதிரிலாம் லைட்டாக மனம் எழும்புறது போன்றெல்லாம் வரும்பொழுது அந்த சத்தியுகம் வந்து தன்னோட இதில் தன்மையில் குறைந்ததுனால ஒரு சின்ன நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும். அது மாதிரி வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பியும் மெஞ்சி இருப்பவர்கள் எல்லாருமா சேர்ந்து புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும்பொழுது அது வந்து திரேதாயுகமாக இருக்குது. அப்போ நம்மளோட செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் அழியாமல் அது மாதிரி இருக்கும். அதை வச்சு திரேதாயுகம்னு ஆரம்பிக்கிறாங்க. அது 1 கோடி ஜீவாத்மாக்கள் வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்து ஆரம்பிக்கும்போது அவங்களோட குழந்தைகள் பிறக்கும்போது எப்படி இருந்தால் திரேதாயுக குழந்தைகளாக பிறக்கிறது. கொஞ்சம் குவாலிட்டி லெஸ். அங்கே பியூர் கோல்டுனா இங்கே கொஞ்சம் 98%, 95%லேருந்து 99% இருக்கிற மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது. அது அவங்களும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. சின்ன மனக்குறைகளோடு இருப்பாங்க, வருத்தப்படுவாங்க, அது மாதிரி தான் இருக்குமே வழி மற்றபடி இருக்கும். அங்கேயும் ஹாப்பனிங்ஸ் தான். எல்லாருமே மகிழ்வாக ஆரோக்கியமாக எல்லாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் என்ன ஆகிறது? எப்படி ஒரு நிலாவானது இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை தேஞ்சு வளர்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாகவும் குணங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம குணங்கள் குறைஞ்சி எண்ணங்களில் வேறுபாடு வரும்பொழுது நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்கள்லேயும் அந்த குறைகள் ஏற்படும். ஏன்னா அதுதான் நமக்குள்ளே நிரம்பி இருக்குது, நம்ம வெளியிலையும் அதுதான் இருக்குது. இப்போ நம்மளுடைய சொல் செயல் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதங்கள்லேயும் மாற்றம் ஏற்படுறது. அதை தானே நம்ம சுவாசித்து பயன்படுத்தி நம்ம உடல் அமைப்பில் கொண்டு வரோம் இல்லையா? அப்போ வந்து அதுதானே புதிய உயிர்கள் வரத்துக்கும் உறுதுணையாக இருக்குது இல்லையா? அப்போ பஞ்சபூதங்கள்லேயும் மாற்றம் ஏற்படுறது நம்ம மனசில் ஏற்படுற மாதிரி. அப்போ வந்து இந்த திரேதாயுகம் கடைசியில் 33 கோடி பேர்
வந்து பூரணம் அடைஞ்ச உடனே திரும்பியும் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், திரேதாயுகத்தில் நமக்கு இருந்த அந்த செல்வ செழிப்பு எல்லாமே மண்ணோட மண்ணை அழியும் இல்லையா, ஒரு சிலது மட்டும் தப்பிச்சுக்கும். அந்த 33 கோடி பேர்களும் திரும்பியும் புனரமைப்பு பண்ணி திரும்பியும் வாழ்வாங்க. அந்த யுகத்துக்கு பேர் தான் துவாபர யுகம் என்று கணக்கிடப்படுறது. இந்த துவாபர யுகத்திலேருந்து தான் அந்த திரேதாயுகம், இந்த முதல் பாதி வந்து ஒளியின் ஆட்சி, அடுத்த பாதி வந்து இருளின் ஆட்சி. இப்போ ஒரு மதிய வேளையில் என்னாகும், மதியம் 2 மணி ஆச்சுன்னா என்னாகும், 5 மணி ஆனால் சாயங்காலம் வந்துடும் இல்லையா, அது மாதிரி மதிய வேளையின் ஆட்சியாக துவாபர யுகம் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா, சுத்தமாகவே நம்ம எல்லோரும் தேவி தேவதா குலத்துலேருந்து வந்திருக்கோம். தெய்வீக ஆற்றல் உடையவங்கிறது மறந்து போயிடும். ஆற்றல் கம்மியாக போய்டுறது, உடல் அளவில், மனமளவில், ஆன்ம அளவில் குன்றி போய்டுறது. அதை எப்படியான சரி பண்ணிக்கணும் அப்படிங்கச்சு சில பேருக்கு அவங்களுக்கு உள்ளாகவே ஒரு புரிதல் இருக்குது, நம்ம வந்து தெய்வத்தை கும்பிட்டு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களுக்குள்ளாவே அவங்களோட பழைய அவங்க பழைய நிலைப்பாடோட காட்சிகள் அவங்களுக்கு கிடைக்கிறது. தியானம் பண்ணும்போது அது மாதிரி கிடைக்கிது. அந்த கிடைக்கிறத வச்சு அவங்க தெய்வம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உருவகப்படுத்தி சொல்லி தெய்வீக சிலைகள்லாம் உருவாகிறது, தெய்வ வழிபாடு உருவாகுது, கோவில்கள் உருவாகிறது. இந்த யுகத்தும்போது தான் விக்ரமாதித்த மன்னன் வந்து ஆட்சி புரிந்து முதல்ல சிவலிங்கம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கோவிலாக கொண்டு வந்து முதல்ல சிவலிங்கம் தான் இங்கே உருவாக்கமாக வருது. தெய்வீக சிலைகளும் வருது, வழிபாடு தோன்றுறது. நல்ல உலகம்தான். இசை, கல்வி, அறிவு, வீரம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க. கட்டிடத் தொழில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஆனால் மனிதனுடைய தன்மை மாறிக்கொண்டே வருது. நாட்டியங்களில் டயத்தை செலவு பண்ணுறது, பாடல்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போலாம் நம்ம சொல்கிறோம்ல சினிமா வீடியோஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி அப்போ பாடல், நாட்டியம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேளிக்கைகளில் மனம் செல்ல ஆரம்பிச்சிருச்சு. கேளிக்கைகளுக்காக டைம் ஒதுக்கிறது, பணம் ஒதுக்கிறது போன்றவை வரும்பொழுது என்ன ஆகுது, கலாச்சார சீர்கேடு வேறு வருது. அப்போ தன்னை தான் தெய்வீக உலகத்தில் வாழ்ந்த தெய்வங்களாக இருந்தவங்கிறது தெரியாமல் தன்னைத்தானே பூஜிக்கக்கூடிய நிலைப்பாடு வருது. ஓம் சாந்தி. இப்படியே இருக்கச்சு இன்னும் சீர்கேடு அடையும் பொழுது சாயங்காலம் வேலை வந்துட்டு இல்லையா, இருட்டி போயிடுமா, எல்லாம் உள்ளே போங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த சாயங்கால வேணையான 5:30 6:30 டயத்தில் எப்படி இருக்கும் உலகம், அந்த மாதிரி கலியுகம் அப்படிங்கிறது உருவாகிறது. கலியுகம்ங்கிறது உருவாகும்பொழுதே இருள் சூழ்ந்ததாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே எந்த ஒரு நீதி நேர்மை எதுக்குமே வழி இல்லை. அப்படியே உருவாருது. எண்ணம் போல் வாழ்க்கை மாதிரி ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அது 800 கோடியாக இருக்குது. இன்னும் போக போக கேவல மைண்டு தான் வருது. அதில் எத்தனையோ பாரவான்கள் வந்துட்டாங்க. இயேசு வந்தார், புத்தர் வந்தார், மகாவீர் வந்தார், அப்புறம் நம்ம குருநானக் வந்தார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் போன்றவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்து சமயத்துக்கும் அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே வந்து ஷீரடி பாபா, சத்யசாய் பாபா, அப்புறம் அந்த சதிங்கிற திட்டத்தை கூட அழிச்சு கொண்டு வந்த ஒருத்தர் இருக்கார். அவர் எல்லாமே அப்போ தான் வந்தார். தயானந்த சரஸ்வதி போன்றவங்கெல்லாம் அப்போ தான் வந்தாங்க. எல்லாருமே என்னென்னவோ புரட்சி பண்ணி என்னென்னவோ சொல்லி பார்த்தாலும் மக்களானவங்க கேட்கல. ஆனால் என்னென்னா இந்த சத்தியுக வித்துக்கள் மட்டும் அதெல்லாம் கேட்டு தன்னை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா சத்தியுக வித்துக்கள் எப்படி இருப்பாங்க, 100% குட் ஒன்னாக இல்லாட்டியும் 40 to 50% குட் ஒன்னாக இருக்காங்க. அவங்கள வச்சு தான் இப்போ வித்துக்களை சேகரிக்கணும். வித்துக்களை என்ன பண்ணணும், சக்தி வாய்ந்ததாக ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த இயற்கையும் ஹையர் சோல்ஸும் ரொம்ப பாடுபட்டு கொண்டு வராங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒளியான இறைவன் ஒரு வயோதிகரோட உடலில் வந்து அவரோட அறிவுக்கு புரிய வச்சு அவரோட வாய்மொழி மூலமாக தன்னுடைய ஞான கருத்துக்களை வெளியாக்கி சத்தியுக வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்காக ஒரு ஞானத்தை கொடுத்தாரு.
அந்த ஞானம் அப்படிங்கிறது ராஜயோகம், சகஜ ராஜயோகம் எனப்படுகிறது. சகஜமாகவே வேலை செய்து கொண்டே யோகத்திலேயே சிறந்த தலையாய யோகம் என்று பொருட்படும் ராஜயோகம் என்ற பொருளின்படி வேலை செய்து கொண்டே இறைவனையே அந்த ஒற்றை புள்ளியே சிந்தித்து கொண்டு, நானும் ஒரு புள்ளி, என் தந்தையும் ஒரு புள்ளி, நான் ஆத்மா என்னும் ஒளிப்புள்ளி, அவர் பரமான்மா என்னும் ஒளிப்புள்ளிங்கிற சிந்தனையை ஒருவருக்கொருவர் உறவு வச்சு கொண்டு, தானும் தன்னுடைய தலைவனுமான பரமான்மாவோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு, அந்த உறவுக்குள்ளாகவே மனம், சொல், செயல், சிந்தனை எல்லாம் பயணிக்கும் பொழுது நம்ம ஆன்மா மேம்பட்டு சத்தியுகவாசிக்கு ரெடியாகிறது அப்படிங்கிறது அவர் நமக்கு இறைவன் இங்கே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இதில் இப்போ நம்ம பேசி இந்த இதில் கேட்குறோம். ஸோ அதை நம்மளே முன்னேற்றிக்கணும். சுய மாற்றமே உலக மாற்றம்னு புரிதல் வேணும். இப்போ ஆன்மா தன்னுடைய கீழான தன்மைகளிலிருந்து தன்னை மேலானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சத்வ பிரதானமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சத் என்றால் தூய்மைன்னு அர்த்தம். தமோ பிரதானமாக இருக்கும், கீழான இடத்துல இருக்க ஆத்மா சத்துவ பிரதானமாக தன்னை மேலான இடத்துல மாற்றிக்கொள்ளணும். விகாரங்கள் அற்று இருக்க வேண்டும், நிர்விகாரியாக இருக்க வேண்டும். இறைவன் எப்படி இருக்கார்? நிர்விகாரியாக இருக்கார், நிராகாரி, அகங்காரியாக இருக்கிறார். அகங்காரமற்றவராகவும் விகாரமற்றவராகவும் கவலைகள் அற்றவராகவும் இருக்கார். அதனால் நம்மளும் எப்படி இருக்கணும்? உடல் அற்றவராகவும் அகங்காரமற்றவராகவும் விகாரங்கள் அற்றவராகவும் நம்மளும் இறைவனுக்கு ஒப்பானதாக மாறணும். நிராகாரி அப்படின்னா உடல் அற்றவர், நிர்விகாரி என்றால் விகாரம் அற்றவர், அகங்காரினா அகங்காரம் அற்றவர். ஸோ இது எல்லாம் இல்லாத ஒன்றாக நம்ம மாற்றிக்கொள்ளும்போது தான் இந்த ஆன்மாவானது உயர்நிலையை அடையிறது அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல், செயல், எண்ணத்தில் கவனம் வேணும். குணத்தை விட்டு சுப குணங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய பாங்கு வேணும். 24 மணி நேரமும் ஓஷோ சொல்கிற மாதிரி விழிப்புணர்வு வேணும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன நமக்குள்ள பதிவுகள் பண்ணிக்கிறோம், இதில் நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும். இந்த ஒவ்வொன்றும் தான் நம்மளை உயர்த்தும். ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும். கோவிலில் கூட அடிப்பிரதர்ஷனம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒவ்வொரு அடியாக வைத்து அந்த வலம் வருவாங்க கோவிலை. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சன்னதியில் இருக்கிற இறைவனை வலம் வருவாங்க. எதனால் அப்படி வராங்க அப்படின்னா, அந்த ஒரு அடியும் கவனமாக இருக்கணும். ஒரு கால் வச்சோன்னா அந்த காலோட கட்டை விரல்ல அடுத்த காலோட குதிகால். அப்போ அந்த அடுத்த காலை தூக்கி அந்த கட்டை விரல் பக்கத்தில் வைக்கணும் குதிகாலை. இப்படி ஒரு கவனத்தோடு ஒரு விழிப்புணர்வோடு செய்கிறது. அதை எடுத்து கொடுத்துருக்காங்க வழியில் அடிப்பிரதர்ஷனம். என்னென்னா, நீ விழிப்புணர்வோடு இந்த இறை சன்னதியை சுற்றி வரும்பொழுது நீ என்ன பண்ணுற, உன்னுடைய பாவங்களெல்லாம் வெல்ல முடியும், உன்னுடைய விகாரங்களை வெல்பவனாக ஆகிறேன்னு. இப்போ இறை சன்னதி அப்படிங்கிறது என்ன பண்ணுறது? இறை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளே இறை துளியாக எங்கே இருக்குது? ஈசத்துளி எங்கே இருக்குது? நம்மளுடைய நடு மண்டையிலேருந்து பின்தலை, நெற்றி, இந்த 3க்கும் ஆணி அடித்தோன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணும். இந்த நெற்றிக்கு உள்ளாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு வலம் வர வேண்டும். கவனத்தை விழிப்புணர்வாக அந்த புள்ளியின் மேலே வைக்கணும். அப்போ என்னாகும்? தீபாதாரணை கோவில் எப்படி திரையை திறந்தோன்னே தீப ஆராதனை காட்டுறாங்க. ஜெகஜோதியாக அந்த உள்ளே இருக்கிற தெய்வம் ஜொலிக்கிறது இல்லையா? அதேமாதிரி நம்மளுடைய இந்த மாய, கண்மம், ஆணவம் அப்படிங்கிற இந்த மும்மலங்களான திரை விலகித்தினா, ஆணவம், கண்மம், மாயை விலகித்தினா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி பிரகாசிக்கும். திரை விலகி ஜோதி பிரகாசிப்பதை நீ காணலாம். இப்போ என்ன பண்ணோம்? சின்னதாக வெள்ளை புள்ளி, தங்க கலர் புள்ளி இதெல்லாம் பார்க்க தெரியும். ஆனால் அந்த திறந்த ஆன்ம ஜோதியானது பிரகாசிக்கும் போது நீல நிறத்தில் தோணுறது. அதனால தான் அதுக்கு பேர் 3ஆம் கண்ணன் பேர். அதனால தான் கண்ணன் அப்படிங்கிற அந்த கிருஷ்ணன்கிற தெய்வம் நீளமாக காட்சி கொடுக்கப்படுறது. ஏன்னா அது மாயையிலலாம் விலகாது, ஒட்டாத விலகி இருக்கிறதா அந்த கிருஷ்ணருங்கிற அந்த கண்ணன் அப்படிங்கிற
அந்த தெய்வத்தை பற்றி அப்படி தான் குறிப்புகள்லாம் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது. அப்போ இந்த எதுலேயுமே ஒட்டி ஒட்டாமல் இருக்கிற இந்த ஆன்மா வந்து ஜோதி நிலை அடையும் போது நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ஆன்ம ஜோதி. சரியா? அப்போ நம்ம ஆன்ம ஜோதியை கண்டோன்னே ஆன்மா வந்து பிரகாசிக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு திரும்பியும் தீவிரமாக கவனத்தை அது மேலேயே வைக்கணும். வச்சு 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 நற்குணம் நற்செயல் நற்சிந்தனை வச்சு வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போதே சிந்திச்சு 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 முதல்ல வெள்ளை புள்ளியாகி ஆன்மாவை சிந்திக்கணும். அப்புறம் அது விழிப்புணர்வு அடைஞ்சிடும். அது நீளமாக மாறுறது, நீல கலராக ஒரு கேஸ் பர்னர்லாம் நம்ம கேஸ் முட்டினோன்னு ஒரு மாதிரி நீளமாக இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ளே தெரியுமே கேஸை முட்டினா, அந்த மாதிரி நீல கலர் ஒளியாக வருது. அப்புறம் அதையே நம்ம நோக்கி கொண்டு சிந்தனை செஞ்சு கொண்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து மூலாதாரம் விழிப்படைஞ்சு அங்கே இருக்கிற குண்டலினி சக்தி வந்து மேல் எழும்பி வந்து நெற்றியில் இருக்கிற இந்த இதோட தொடர்பு கொண்டு ஆத்ம ஜோதியோட தொடர்பு கொண்டு சுழுமுனை இடகலை பிங்கலை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு சுழுமுனை நாடி வழியாக பயணம் செய்யும்போது அது அப்படியே நமக்குள்ளேருந்து சூட்சம நாடி வழியாக அப்படியே வெளியில் வந்து பரஞ்சோதியாக அருட்பெரும் ஜோதியாக காட்சியளிக்கும், செம்பொன்னிற ஜோதியாக காட்சியளிக்கும். அவ்வளோதான். இது ஒன்று ஒரு நிலை. இது நம்ம தான் அடைய முடியும், நம்மளால் மட்டுமே தான் அடைய முடியும். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற அந்த செம்பொன்னிற ஜோதியை கண்ட ஒரு ஆன்மாவாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, வள்ளலார் ஒண்டி தான் பார்ப்பார், நம்மளால் பார்க்க முடியாது, திருமூலர் ஒண்டி தான் பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியாது, அகத்தியர் ஒண்டி தான் பார்க்க முடியும்னு கிடையாது. தூய்மையாக தெளிந்த மனதோட நம்பிக்கையோட சரணாகதியோட இறைவனை சிந்திக்கும் பொழுது எதையுமே இங்கே இருக்கிற எதையுமே குற்றம் சொல்லாமல் எல்லா ஆற்றல்களும் இங்கே இருக்குது. எல்லாம் யார் அதனுடைய வைப்ரேஷனில் இருக்காங்களோ, யார் அதோட அதிர்வலைகளில் இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகளுக்கான அந்த நிலைப்பாடை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, கவர்ந்து இழுத்து கொள்கிறார்கள். இப்போ எனக்கு வந்து குறி சொல்லணும் அதுதான் எனக்கு பிடிக்கணும், அந்த குறி சொல்கிற அதிர்வலைகளை எனக்குள்ளே கவர்ந்துட்டு நான் குறி சொல்கிற விழாறேன். அப்புறம் அதேமாதிரி நான் வந்து இது உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், மனசுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அவங்க அந்த அதிர்வலைகளை நோக்கி பயணிக்கிறனால அதுலேயே நிலை கொண்டு அதுலேயே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சுற்றி நிறைய கிடைக்கும், சித்திகள் நிறைய கிடைக்கும், உனக்கு காட்சிகள் கிடைக்கும், பொருள் ஏன்னா எதையுமே நீ சிந்திக்காத. என்னோடய சிந்தனை வந்து அந்த ஒன்றே இறைவன் சிவம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நான் அடையணும், சிவசக்திங்கிறத போய் நான் அதோட போய் நான் மெர்ஜ் ஆகணும்னு நம்ம பயணிக்கும்போது நம்மளாலையும் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியும். ஏன் அந்த வெளியாகிய இறைவனை கூட காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பவர் தான். ஆனால் இறைவன் அப்படிங்கிற அந்த உண்மையான ஒன்று எது அப்படின்னா பேரண்ட பெருவெளியாக இருக்கிற அந்த வெளி தான். அது வந்து சுத்த வெளியாக இருக்குது, அது இருளும் ஒளியும் அற்றதாக இருக்குது, எந்த ஒரு நிறமும் அற்றதாக இருக்குது, அது எந்த ஒரு உருவமும் அற்றதாக இருக்குது, ஆரம்பமும் முடிவும் அற்றதாக இருக்குது. அதற்குள்ளே தான் பேரண்டம் இருக்குது, அண்டம் இருக்குது, பல கோடி பிரபஞ்சங்கள் இருக்குது, பல கோடி சூரிய மண்டலங்கள் இருக்குது. நம்மளை மாதிரி நிறையா உயிரினங்களும் பல கோடி வாழ்ந்துன்னு இருக்கும். சரியா? பல ஆயிரக்கணக்கான கோடி இந்த மாதிரி தான் இது இருக்குது. அப்போ நம்ம வந்து நிச்சய புத்தி இருக்கணும், நம்ம போக வேண்டிய பயணம் என்னன்னு இருக்கணும், நம்ம அந்த சிவசக்தியோடைய ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி இருந்தால் நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்மளை அழித்து செல்கிறதுக்கு கோடிக்கணக்கான சக்தி நிலைகள் இங்கே தயாராக இருக்குது. நம்ம தயாராக இருக்கணும், எல்லாமே தயாராக இருக்குது, நம்ம தயாராக இருக்க வேண்டாமா? இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சு, வண்டி ரெடியாக இருக்குது, இல்லை நம்ம கார்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்க, கார் ரெடியாக இருக்குது, பெட்ரோல் போட்டாச்சு, டிரைவர் ரெடியாக இருக்கார், லக்கேஜெல்லாம் கொண்டு இதில் வச்சாச்சு, வண்டி ஏறணும்ல, யார் ஏறணும்? நம்ம தானே ஏறணும். அப்போ நம்ம தானே நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் உயர்ந்து போகணும் அப்படிங்கிற நிச்சயத்தில் நம்ம உறுதியில் நம்பிக்கையில் பயணித்து அந்த சிவசக்தியாகிய இறைவனை சிந்திக்க செய்யணும்.
அப்போ அந்த சிவத்தை வந்து சக்தி மூலாதார சக்தி போய் அந்த சிவம் அப்படின்னு சொல்கிற ஆன்ம சக்தியை அடையணும். அப்படிங்கிறதுக்கு உயிர் சக்தியானது உதவி செய்யணும். இப்போ சக்தி தன்னை பல நிலைகளாக பிரித்து கொண்டு தான் அதுதான் உதவி செய்கிறது. மூலாதார சக்தியாகவும் இருக்குது, அதுதான் ஆன்மீக சக்தியாக, அதுதான் ஆன்ம சக்தியாகவும் இருக்குது, அதுதான் உயிர் சக்தியாகவும் இருக்குது. 3 வித சக்தியாக நம்மள்கிட்ட இருக்குது. அதுவே மனோசக்தியாகவும் இருக்கிறது. இத்தனையும் ஆதிபராசக்தி தான் இருக்கா. நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சிங்க்ரோனைஸ் பண்ணும்போது உயிர், மனம், ஆன்மா 3ஐயும் ஒன்றாக இணைத்து இடகலை, பிங்கலை, சுழுமுனை 3ஐயும் ஒன்றா இணைக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா அந்த ஒளியானது கிடைக்கிறது, அருட்பெரும் ஜோதியானது கிடைக்கிறது. அப்படிங்கிறது எப்படின்னா எண்ணெய், திரி, வெப்பம் 3ம் சேரும்போது என்ன கிடைக்கிறது? விளக்கு ஒளி வீசுறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 3ம் சேரும்போது தான். அதை முக்கோணம் காட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே கண்கள் போட்டிருப்பாங்க ஆன்மீக சிம்பலில். இதை உணர்ந்து நம்ம பயணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உயர்நிலை அடைய முடியும். அப்போ இங்கே அடையக்கூடியது எல்லாமே முடியும். ஏன்னா இந்த பேரண்ட பெருவழியும் இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தாரு. நான் ஒளியாக இல்லைம்மா அப்படிங்கிறத சொல்லி, ஒளியாக இல்லை, ஒளியாகவோ ஒளிப்புள்ளியாகவும் ஒளியும் ஒளிப்புள்ளியும் அற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட பெருவழியோடைய அந்த அமைப்பை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அந்த தருணத்தில் அது எனக்கு தெரியல. ஆனால் ஒளியல்ல, ஒளிப்புள்ளியல்ல, நிறமல்லன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுதான் பேரண்ட பெருவழிங்கிறது. போக 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 ஆன்மா முதிர்ச்சி அடையும் போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கதவுகள் திறந்து கொள்ளும்போது தான் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த நிலையை நீங்களும் அடைய முடியும். அதை நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒளியையும் பார்க்கலாம், உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த பரமான்மாவையும் பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி பரமான்மாவை படைத்த, அண்டசராசரத்தை படைத்த, அகில உலகத்தை படைத்த அந்த படைப்பின் ஆதாரமான அந்த வெளி பேரண்ட பெருவழியையும் சுத்த வெளியையும் நீங்கள் பார்க்க முடியும். சரியா? இருள் வெளி அப்படிங்கிறது ஆதிபராசக்தி தாயின் கர்ப்பப்பையாக இருக்குது. அந்த ஆதிபராசக்தி தாய் எங்கேருந்து உருவாகி வந்தாலோ அது வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா பேரண்ட பெருவழியாக இருக்குது. அது புரிதல் தான் நம்மளை உயர்த்தும் கண்களாக. அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாராலையும் பரமாத்மா, பரமபிதா என்றும், எகோவா அல்லாஹ் குதா என்றும், ஆண்டவரே என்றும், கர்த்தரே என்றும் கூவி கூவி அழைக்கப்படும் பரமபிதா, பரமாத்மா, எகோவா அல்லாஹ் ஆகிய பரமாத்மாவாகிய சிவம் எனும் அந்த பேரொளி அருட்பெரும் ஜோதி ஆண்டவனையே சிந்தித்து நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கணும். இணைந்தே அனைவரும் யோகம் செய்து, இணைந்தே அனைவரும் ஞானம் கற்று, இணைந்தே சத்தியுகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் எனப்படும் சிவாலயம் அமைப்போம். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகி இறைசக்திக்கு நன்றி. இதுகாரம் என்னுடன் இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சுகங்களுக்கும் நன்றி. எனக்கு குருவும் சத்குருவுமாக இருந்து இந்த ஞானத்தை அளிக்கின்ற சிவபெருமானுக்கு நன்றியை கூறி நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்தி.